உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயோட விழாளர் இராமேதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தானண்ணா. அன்புறவங்களுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வளமையாக தாய அரசியலை நாங்கள் பார்ப்போம். இன்று தமிழக அரசியலை பார்க்கலாம். ஏனென்றால் நாளை தேர்தல் நடைபெற இருக்கின்றது, சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தில் தேர்தல்கள் எல்லாம் பிரச்சார பணிகள் எல்லாம் ஓய்வு பெற்றுவிட்டது. இந்த நிலையில் அங்கே தேர்தல் தொடர்பாக கடந்த சில வாரங்களாக களகட்டி இருந்தது தமிழ்நாடு முழுவதும். இந்த நிலைமையில் இராமேந்திரன், தமிழகத்தில் அவ்வாறு நடப்பது நான் அதை புரிந்து கொள்கிறேன். என்றால் அவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், அவ்வாறான ஒரு பிரச்சார கூட்டங்கள் நடைபெற வேண்டும். ஆனால் தமிழர் தாயகத்தில் 2 நாட்களுக்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாக சீமானவர்களுடைய பதாதைகள் கட்டப்பட்டிருந்தது. இந்த பதாதைகள் கட்டப்பட்ட தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்று உறவுகளுக்கு கூறுவீர்களா முதலில்? அப்போ நிச்சயமாக நாளைய தினம் தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இடம்பெற இருக்கின்றது. அதற்கான முடிவுகள் மே மாதம் 6ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட இருக்கின்றது. உண்மையில இந்திய தேர்தல் என்பது கொஞ்சம் விசித்திரமானது. இலங்கையை பொறுத்தவரையில தேர்தல் என்றாலே தேர்தல் என்று மாலை 5 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றால் உடனடியாகவே வாக்கு என்ற பணிகள் இடம்பெற்று பெரும்பாலும் நள்ளிரவு தாண்டுவதற்குள்ளாக ஓரளவு ஆரம்ப முடிவுகள் எல்லாம் வெளிவர தொடங்கி மறுநாள் காலையிலே ஓரளவு பெரும்பாலான நிலவரங்கள் தெரியக்கூடிய நிலைமை வந்துவிடும். ஆனால் இந்தியாவிலே கிட்டத்தட்ட பாருங்கள், மே மாதம் 6ஆம் தேதி தான் நாளைய தினம் 23ஆம் தேதி, மே மாதம் 6ஆம் தேதி தான் அதுக்கான முடிவுகள். ஏன்னால் அங்கே சில மாநிலங்களை சேர்த்து இந்த தேர்தல்கள் நடைபெறும். சில ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு தேதியிலே தேர்தல்கள் இடம்பெற்று அனைத்துமே முடிவடைந்ததற்கு பிற்பாடு சகல இடங்களுக்குமாக சேர்த்து அந்த வாக்கு எண்ணுகின்ற பணி ஒரே நாளிலே இடம்பெறும். சில வேளை 1 மாதம் கூட காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இது பரவாயில்லை. 23ஆம் தேதியிலிருந்து மே 6ஆம் தேதி என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள், கிட்டத்தட்ட 10 நாள் கிட்டவாக அந்த இடைவெளி இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களிலே 1 மாதம் கூட வாக்குப்பதிவு செய்யப்பட்டு 1 மாதத்துக்கு பின்னர் தான் அந்த முடிவுகளுக்காக அந்த வாக்களித்த மக்களை காத்திருக்கின்ற நிலைமை இருந்தது. அந்த அளவிலே உண்மையிலே நாளைய தினம் இடம்பெறக்கூடிய அந்த தேர்தல் காலம் தமிழகம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அது இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலமாக இருந்தாலும் ஈழத்தமிழ் மக்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளுடைய நிலத்திலே நடைபெறுகின்ற தேர்தல் என்ற வகையிலும் எங்களுக்கும் தமிழகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவு அரசியல் ரீதியாகவும் கலை கலாச்சார பண்பாட்டு ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிணைப்பு, இவ்வாறான நிலைமையில் அரசியல் ரீதியாக கூட இந்த தமிழ் தேசியம், தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்புகள் ஈழப் போராட்டத்தையும் ஈழத்தமிழர்களுடைய விடுதலையையும் ஈழத்தமிழர்களுக்கான நீதிக்கான போராட்டம், இப்படி சகல விடயங்களிலுமே அவர்கள் ஒரு தார்மீக ரீதியாக அவர்களுடைய ஆதரவு என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. ஆகவே இந்த பிணைப்பு தான் தமிழகத்திலே நடைபெறுகின்ற எந்த அரசியல் மாற்றங்களாக இருந்தாலும் இல்லை அரசியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் அது ஈழத்தோடு உணர்வுபூர்வமாக தொடர்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தமிழர் தாயகத்திலே பரவலாக அந்த பதாகைகள் கட்டப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா கடந்த தை மாதம் பல்லட்டுத்துறையிலே அந்த ஒரு பிரம்மாண்டமான விவசாய சின்னம் ஒரு பட்டம் பறக்க விடப்பட்டது வெள்ளட்டுத்துறையிலே. அதே போன்று நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய கொடி இங்கே பட்டமாக பறக்க விடப்பட்டது. இப்படி முன்னரே அந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே தமிழர் தாயகத்திலே தங்களுக்கு ஆதரவான தரப்பினருடைய அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் இவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தேர்தல் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய வகையிலே நேற்றைய தினம் பரப்புரைகள் முற்றுமுழுதாக ஓய்ந்திருக்கக்கூடிய நிலைமையிலே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலிலே நல்லூர் ஆலய சூழலிலே இவ்வாறான பதாகை கட்டப்பட்டிருந்தது. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுடைய முழு உருவப்படம் தாங்கியதாக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற வகையிலே கீழே அஜித் மற்றும் ரஜினி ரசிகர்கள் என்ற அடிப்படையிலே அந்த பதாகை கட்டப்பட்டிருந்தது. ஏன்னா விஜய் அவர்கள் தனியாக அரசியல் கட்சி தொடங்கியதன் காரணமாக ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த சினி திரை ரசிகர்கள் மத்தியிலே ஒரு பிளவு நிலை இருப்பதை காணலாம். விஜய் ரசிகர்கள் நேரடியாக விஜயனுடைய கட்சியையும் அந்த விஜயை போட்டியாக பார்க்கக்கூடிய தரப்பாக அஜித்துக்கும் விஜய்க்கும் இடையே நேரடியான ஒரு
சினிமாவிலே ஒரு ஆரோக்கியமான மோதல் இருக்கின்றது. அது ரசிகர் மத்தியிலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு நிலை காணப்படுகின்றது. அதாவது இருவரும் இருதுருவப்பட்ட நிலைமையிலே அந்த தங்களுடைய த ஆதர்ச நாயகனை கொண்டாடுகின்ற போக்கு இருக்கின்றது. ஆக விஜய் இப்போது அரசியலில் வந்த காரணத்தினால் அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் இணைந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நல்லூரிலே பதாகையை கட்டியிருந்தார்கள். அதற்கு பின்னர் நேற்று முன்தினம் இரவு யாழ் குடாநாட்டினுடைய குறிப்பாக யாழ் நகரம் மற்றும் அதை அண்டிய பகுதிகளிலே பரவலாக சீமானவர்களுடைய ஒரு எழுச்சிகரமான உருவப்படம் தாங்கியதான பதாகைகள் பரவலாக எல்லா இடமும் கட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக யாழ் மத்திய பேருந்து நிலையம், மாவட்ட செயலகம், யாழ் பொது நூலகம் மற்றும் யாழ் நகர்பகுதியினுடைய முக்கிய வீதிகள், திருநெல்வேலி சந்தி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நினைக்கிறேன் ஒரு 15க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஈழத்தமிழர்கள் சார்பாக நாம் தமிழர் கட்சி மற்றும் சீமானவர்களுடைய வெற்றிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே இந்த பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நேற்றைய தினமும் அதே போன்று வவுனியாவிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுடைய உருவப்படம் தாங்கியதான பதாகை அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு தொடர்ச்சியாகவே இன அழிப்பு இடம்பெற்ற காலத்திலிருந்து ஈழத்தமிழ் மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்தும் குரல் எழுப்பி வருகின்ற அந்த ஈழப் போராட்டத்தை வெளிப்படையாக ஆதரித்து நிற்கக்கூடிய தலைவராக பார்க்கப்படுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு இவ்வாறான ஒரு ஈர்ப்பு ஈழத்தில் இருப்பது என்பது ஆச்சரியப்படுவது ஒன்றல்ல. ஆக அந்த வகையிலே இந்த பதாகைகள் ஈழத்திலே பல்வேறு பகுதிகளிலே கட்டப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இந்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நான் யோசித்து கொண்டிருந்தேன். அதாவது இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இந்தியாவில் நடைபெறுகிறது. இந்தியாவில் நடைபெறுகின்ற தேர்தலுக்கு தமிழர் தாயகத்தில் நல்லூரிலும் இந்த பகுதிகளில் சீமானவர்களுடைய பதாதைகளை கட்டுவது எனக்கு நோக்கத்துக்காக அதை கட்டுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. நீங்களானது எனக்கு ஒரு தெளிவு தர வேண்டும். ஏன் நான் அதை கூறுகிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும், இந்த புலனாய்வு தொந்தரவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். சீமான் தொடர்பாக என்று சொல்லும் பொழுது அந்த அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். என்ன காரணத்துக்காக இந்த இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது? நீங்கள் கேட்பதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றால், உண்மையிலே இலங்கையை பொறுத்தவரையில சீமான் அவர்களுடனான உறவு தொடர்பு என்பது நிச்சயமாக ஒரு பயங்கரவாத கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய வகையிலான பின்புலம் தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்து கட்சி ஆரம்பித்து தற்போது வரை தமிழீழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை தன்னுடைய தலைவனாக ஆணித்தரமாக முன்னிறுத்தி அவருடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் மிக பிரமாண்டமாக தேசிய தலைவருடைய பதாகைகளை காட்சிப்படுத்தி கொண்டு தன்னுடைய அண்ணன் என்கின்ற உரிமையோடு தேசிய தலைவரை தமிழக மேடைகளிலும் தமிழக அரசியல் களங்களிலுமே வெளிப்படுத்தி வருகின்ற ஒருவர். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தேசிய கொடியாக இருக்கக்கூடிய புலிக்கொடிக்கு ஒத்ததாக அந்த தங்களுடைய கட்சி கொடியை வடிவமைத்து அந்த புலிக்கொடி மற்றும் தலைவருடைய புகைப்படங்கள் தாங்கியதாக நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதன் காரணமாக சீமானவர்கள் மற்ற ஒரு தீவிர தமிழ் தேசியத்தை வெளிப்படுத்தி வருபவர். ஒரு நேரடியாகவே தமிழர்களுடைய அந்த ஆயுத போராட்டத்தையும் தமிழர்களுக்கு விடுதலை போராட்டத்தையும் தமிழர்களுக்காக ஒரு மிக தீவிரமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவராகவும் அவர் தன்னை வெளிப்படுத்தி வருகின்றார். ஆகவே சீமான் அவர்களோடு தொடர்பட்டாலே நீங்கள் கருதுவதை போன்று இலங்கையிலே புலனாய்வு ரீதியான அச்சுறுத்தல் நெருக்கடிகள் என்பது எவ்வாறு இங்கே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஈழத்தமிழர்கள் மாவீர நாள் உள்ளிட்ட பல்வேறு நாட்களிலே நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பார்களோ அதே போன்ற ஒரு நெருக்கடிக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலைமை இப்போதும் இருக்கின்றது என்பது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதையும் கடந்து இன்று இவ்வாறான ஆதரவு நிலை வெளிப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் உண்மையில ஒரு கைமாறாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனால் இன்றும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய குரல் வளை நசிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். இப்போது நான் கூட உங்களோடு கதைத்து கொண்டிருக்கின்ற போது கூட ஓரளவு சிந்தித்துத்தான் வார்த்தைகளை வடிகட்டித்தான் இதிலே நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கின்றது என்றால் அதுதான் இங்கே இருக்கின்ற நிலைமை. இப்ப நான் இலங்கையை விட்டு கடல் கடந்து நான் ஒரு ஐரோப்பிய தேசத்திலோ இல்லை வேறொரு தேசத்துல இருப்பினாக இருந்தால் என்னுடைய வெளிப்பாடு என்பது வேறு விதமாக இருக்கும். எங்களுடைய குரல் வளை இங்கே நசிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உள்ளத்திலே இருக்கிற அத்தனையும் வெளியே கொட்டிவிட முடியாது. எங்களுடைய கனவுகளை நாங்கள்
வெளியே சிறகடித்து பறக்க விட முடியாது. எங்களுடைய ஆதங்கங்களை வெளியே கொட்டிவிட முடியாது. எங்களுடைய எதிர்பார்ப்புகளை வெளியே கொட்டிவிட முடியாது. இல்ல எங்களுடைய விருப்பங்களை வெளியே நாங்கள் வெளிப்படுத்தி விட முடியாது. ஆகவே இலங்கையிலே இப்போதும் அடிக்கடி நாங்கள் கூறுவதை போன்று இப்ப புலனாய்வாளர்களுடைய கைகள் அ கட்டப்பட்டிருக்கின்றதே தவிர, கண்கள் திறந்த நிலையில் தான் இருக்கின்றது. அவர்கள் அந்த திறந்த கண்களினூடாக சகல விடயங்களையும் அவதானித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கைகளுக்கு போடப்பட்டிருக்கின்ற கட்டு அப்போது அவிழ்க்கப்படுகின்றதோ, இல்லை அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகின்றதோ, அடுத்த நொடியே தமிழர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் பல்வேறு அடக்குமுறை செயல்பாடுகளின் ஊடாக வேட்டையாடப்படுவதற்கான ஏது நிலை இப்போதும் உயிர்ப்போடு தான் இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலும் சீமானவர்களுக்கு ஆதரவாக இந்த விடயம் என்பது இதெல்லாம் ஒரு குறியீடு தான். நீங்க லண்டனிலே பாருங்கள். லண்டனிலே பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக அந்த விவசாயி சின்னத்தோடு, நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி சின்னத்தோடு பெருந்திரள் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே ஒரு ஒரு அடையாள அணிவகுப்பு செய்திருந்தார்கள். லண்டனிலே அவ்வாறு செய்ததனூடாக ஒரு கவன ஈர்ப்பு. அப்ப தமிழக ஊடகங்கள், தமிழக பத்திரிகைகள் இதை அடுத்த நாள் முதன்மை பக்கத்திலே அந்த தேர்தல் செய்திகளாக அவர்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சிக்கு லண்டனிலே லண்டன் பிரித்தானிய தலைநகர் லண்டனிலே குறிப்பாக பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு கவனஈர்ப்பு இடம்பெற்றது. தமிழர் தாயகத்திலே யாழ்ப்பாணம், வவுனியா உள்ளிட்ட இடங்களிலே சீமானுக்கு ஆதரவாக பதாகைகள் வைக்கப்பட்டது. இந்த விடயங்கள் அங்கே செல்கின்ற போது, அங்கே அவர்களுக்கு கடல் கடந்து ஆதரவு பெற்றவர்கள் என்கின்ற ஒரு நிலை இவர்களுக்கு ஏற்படுத்தப்படும். அது ஒரு 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 பரப்புரை ரீதியாக அது ஒரு அ முன்னேற்றகரமான நடவடிக்கையாக பார்க்கப்படுது. அதை விட ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே, இந்த நேரத்திலே தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தாது பேர்ந்தபடி வெளிப்படுத்துவது. ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால், தங்களுக்கு விருப்பமான ஒரு கதாநாயகனுடைய திரைப்படம் வருகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் அவர்கள் தங்களை வெளிப்படுத்த முடியும். அந்த முதல் காட்சி வருகின்ற போது அங்கே போய் நிற்பது, அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்வது, இல்லை பட்டாசு கொளுத்துவது, இல்லை அவர் அந்த 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 திரைப்படத்திலே கதாநாயகன் எவ்வாறு தோற்றமளிப்பாரோ அதே போன்று தங்களை மாற்றிக்கொள்வது. அப்படி பல விடயங்களை செய்வார்கள். அந்த தங்களுடைய தங்களை வெளிப்படுத்துவதற்காக தங்களுடைய ஆதரவையும், தங்களுடைய ஈடுபாட்டையும் அதன் மீதான ஈடுபாட்டையும் வெளிப்படுத்துவதற்கு அவ்வாறு செய்வார்கள். ஆனா சீமானவர்கள் மீது பற்று கொண்டவர்கள், இல்ல சீமானவர்கள் மீதான அங்கீகாரம், இல்ல சீமானவர்களுடைய வளர்ச்சி என்பது ஏதோ ஒரு விதத்திலே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலா இருக்கும். இல்ல எங்களுக்காக இத்தனை ஆண்டுகளாக ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்காகவும் போராடிக் கொண்டிருக்கின்ற, இல்ல இந்திய ஒன்றியத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படத்தையும், எங்களுடைய புலிக்கொடியையும் அவர் அங்கே பகிரங்கமாக பொது வழியிலே பயன்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட ஒருவர் அரசியல் ரீதியாக அங்கீகாரம் பெற்று வெற்றி பெறுவதென்பது, அது எங்களுடைய வெற்றியாக கருதக்கூடிய ஒரு நிலைமை ஒரு கணிசமான ஈழத்தமிழர்கள் இருக்குது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆக அதனுடைய வெளிப்பாடுகளாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். ஆக இது ஒரு ஒரு சில விடயங்கள் என்னதான் அச்சுறுத்தல்கள், அடக்குமுறைகள் இருந்தாலும், அதை மீறி வெளிப்படுகின்ற தருணங்கள் இருக்கின்றது. அப்படியான ஒரு தருணமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். நீங்கள் கேட்டதற்கு நான் இன்னொரு உதாரணத்தை சொல்ல முடியும். நான் 2007, 2008 காலப்பகுதிகளில் எல்லாம் தமிழகத்தில இருந்தபோது, அ அப்போது வலசரவாக்கத்திலே கேசவர்த்தனி அந்த தெருவிலே தான் சீமான் அவர்களுடைய வீடு இருந்தது. அப்போது சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை, இந்திய புலனாய்வுத்துறையை விட இலங்கையினுடைய புலனாய்வாளர்கள் அங்கே வட்டமிட்டு வந்ததாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏனென்று சொன்னால், அந்த போர் முடிந்ததற்கு பிற்பாடும், அதுக்கு அந்த இறுதி கால பகுதிகளிலும், சீமானவர்களை யார் யார் வந்து சந்திக்கின்றார்கள், சீமானவருடைய வீட்டுக்கு யார் யார் வந்து செல்கின்றார்கள் என்பதை உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய அளவுக்கு இலங்கையினுடைய புலனாய்வு வந்து சீமானுடைய வீட்டு வாசல் வரை கண்காணித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் ஜாசகர்களைப் போன்றும் இரவிரவாக அங்கே படுத்திருப்பார்கள். அந்த அவருடைய வீட்டுக்கு வருகின்ற சந்திகளிலே, அந்த வீதிகளுக்கு வருகின்ற இடங்களிலே எல்லாம் அவர்கள் படுத்திருப்பார்கள். அவ்வாறு அவர்கள் அங்கே முகவர்களை வைத்துக்கொண்டு அந்த விடயங்களை திரட்டினார்கள். அங்கே தமிழ்நாட்டுக்கு 2009, 10, 11 அந்த காலப்பகுதிகளில் எல்லாம் இலங்கையிலே இருந்து தமிழ்நாட்டுக்கு சென்று திரும்புபவர்களை எல்லாம் விமான நிலையங்களிலே விசாரணை நடத்தி இருக்கின்றார்கள். சீமானை பார்த்தீர்களா? சீமான் தொடர்பான கேள்விகளை எல்லாம் எழுப்பி இருக்கின்றார்கள். அவ்வாறு சீமானை சந்தித்துவிட்டு அந்த புகைப்படங்களை வெளிப்படுத்தியவர்கள் எல்லாம் இங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் ஏன் சொல்கின்றோம்னு சொன்னால், இலங்கையினுடைய பார்வையிலே சீமான் அவர்கள் ஒரு ஈழ விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடியவராகவோ, இல்லை அதை அந்த ஈழத்தமிழர்களுடைய மனங்களிலே அந்த போராட்ட நெருப்பை இன்னும் எரிய வைக்கக்கூடிய, உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒருவராகவோ தான் அவர்கள் பார்க்கின்றார்கள்.
ஆகவே ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டாலும் அந்த தமிழ் மக்களுடைய அந்த உரிமைக்கான போராட்டமாக இருக்கட்டும், நீதிக்கான போராட்டமாக இருக்கட்டும், அரசியல் போராட்டமாக இருக்கட்டும், எந்த வடிவமாக இருந்தாலும் அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு பாரிய ஒரு சக்தியாக சீமான் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே சீமான் அவர்கள் வந்து தமிழர்களுடைய மீளெழுச்சியினுடைய ஒரு ஒரு அத்திவாரமாக அவர்கள் பார்க்கின்றார்கள், பார்த்து வருகின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையில இப்போதும் அந்த ஒரு அச்சுறுத்தல் நிலை என்பது இங்கு இருக்கின்றது. அதையும் கடந்து இந்த பதாகைகள் கட்டப்பட்ட விடயம் என்பது அந்த அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய ஆதரவை காட்டுகின்ற ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும். நீங்கள் கூறும்பொழுது நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது சீமான் அவர்களுடைய ஈடுபாடு ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்தில் இப்படி ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது இயல்பாகவே அது சிந்திக்காமலே சில வேளைகளில் அப்படி செய்கின்ற ஒரு தன்மை இருப்பதை நாங்கள் சில இடங்களில் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் கூறியது எனக்கு ஒரு தெளிவை தருகிறது. சரி, நீங்கள் சீமான் தொடர்பாக கூறும்பொழுது இனி விஜய் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், ஏனைய கட்சிகள் எல்லாம் பெரிய ஒரு பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த 4 வாரங்களாக எத்தனையோ கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது. இந்த நாளை நடைபெறப்போ ஒன்று இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வந்துவிட்டது. பரப்புரை பிரச்சாரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. என்ன நிலவரம் என்றதை நீங்களால் அறியக்கூடியதாக இருந்ததா? நிச்சயமாக தமிழக தேர்தல் களத்தை பொறுத்தவரையிலே ஒரு 4 முனை போட்டியாக இப்போது காணப்படுகின்றது. தற்போது ஆட்சியிலே இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அதிலே நான் நினைக்கிறேன் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. பிரதானமாக திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி, அது எப்போதுமே ஒரு இன அழிப்பு இடம்பெற்ற காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி தான் அங்கே இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் மாநில கட்சியாகவும் தேசிய கட்சியாக காங்கிரஸ் கட்சியும் இருக்கின்றது. அதே போன்று இடதுசாரி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்றன. அதே போன்று அண்ணன் வைகோ அவர்கள் தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் அவர்கள் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போன்று மிக அண்மையிலே விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக, தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்று சொல்லக்கூடிய தேமுதிகவும் அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கின்றது. அதே போன்று இன்னபிற முஸ்லிம் கட்சிகள் அதிலே இருக்கின்றன. அப்படி ஒரு 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளடக்கியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கூட்டணியாக போட்டியிடுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடியதாக ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு மாநில கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய கட்சியாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. அந்த கூட்டணியிலே ஒரு கணிசமான கட்சிகள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே கட்சிகள் அந்த அணியா இந்த அணியா என்ற இழுபறிக்கு மத்தியிலே ஓரளவு சில தரப்புகளை அங்கே அவர்கள் தக்க வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிலே இணைந்திருக்கின்றது. அதே போன்று டிடிவி தினகரன் தலைமையிலான கட்சியும் அந்த கூட்டணியிலே இருக்கின்றது. அப்படி சில கட்சிகளை பெரிய அளவிலே தமிழகம் தழுவியதாக ஒரு வலுவான வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடியதாக அல்லாமல் ஒரு சாதி ரீதியாகவும் இல்லை ஒரு ஒரு பிராந்திய ரீதியான ஒரு செல்வாக்கு மிக்க தரப்புகளை இணைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரிலே அவர்கள் ஒரு கூட்டணியாக இருக்கின்றார்கள். ஆக அவர்கள் இரண்டாவது நிலையிலே பார்க்கப்படுகின்றார்கள். அதாவது கட்சிகள் என்ற அடிப்படையிலே பார்க்கப்படுகின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி, நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம். அதே போன்று இப்போது வேல்முருகன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே அவர்களோடு இருந்துவிட்டு அவர் அதிருப்தியிலே வெளியே வந்து அவர் சுயேட்சையாக தனியே சில தரப்புகளை இணைத்துக் கொண்டு அவர் போட்டியிடுகின்றார். அதே போன்று மருத்துவர் ராமதாசும் அவர் அங்கே தனியே போட்டியிடுகின்றார். அவர்களுக்குள்ளாகவே பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது தகப்பன் மகன் இருவருமே இரு துருவங்களாக நின்று கொண்டு அரசியல் செய்கின்ற நிலைமையிலே ராமதாஸ் அவர்கள் தனித்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே போன்று பிரதானமாக பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இந்த 4 தான் ஒரு பிரதானமாக இந்த களத்திலே அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு மிக தீவிரமான பரப்புரை பணிகள் இடம்பெற்று வருகின்றது. அதை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கின்ற போது ஒரு ஆளுங்கட்சி என்ற வகையிலே முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் ஒரு பரவலாக தங்களுடைய பரப்புரை நடவடிக்கையிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை மையப்படுத்தியதாக அவருடைய வெற்றிக்காக அவருடைய தொகுதிக்கு
மிக முக்கியத்துவம் கொடுத்ததான பரப்புரை இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கு. ஏன்னால் அடுத்த முதலமைச்சர் என்று எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது கருணாநிதி அவர்கள் எவ்வாறு ஸ்டாலினை முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக அந்த ஆட்சி அதிகாரத்தை அதை நோக்கியதாக லாபகமாக பயன்படுத்தினார்களோ, அதே போன்று மு.க.ஸ்டாலினும் தன்னுடைய வாரிசை அடுத்த தன்னுடைய காலத்திலே தன்னுடைய வாரிசுக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்திலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போட்டியிட்டு போன முறை வெற்றி பெற வச்சு துணை முதலமைச்சராக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தவர். இப்போது அடுத்த ஒரு நிலையிலே அவரை வெற்றி பெற வைத்து அவரையும் அந்த முதலமைச்சர் என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அளவிலே வேலைகள் நடைபெற்று வருகின்றன. அவருடைய இடமும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே இப்படியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா உள்ளிட்டவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர் என பல்வேறு முக்கியஸ்தர்கள் கூட வந்து பரப்புரை நடவடிக்கைகளை தமிழகத்தில் இடம்பெற்றிருந்தது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை என்பது, அவர்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியலில் இருப்பவர்கள், தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள், இப்போது ஆட்சி செய்து கொண்டு இருப்பவர்கள், தேசிய கட்சிகளோடு இருப்பவர்கள், அவர்களுக்கான நட்சத்திர அந்தஸ்து, நட்சத்திர பேச்சாளர்கள், அப்படியான பார்வை என்பது மிக அதிகம். அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இந்த பரப்புரை நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது, இதிலே அடுத்த கட்ட நிலையிலே நாங்கள் பரப்புரை ரீதியாக நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி மிக தீவிரமான ஒரு பரப்புரையை, ஒரு எந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியையும் சீமானவர்களையும் நிராகரித்ததோ புறக்கணித்ததோ, அந்த புறக்கணித்த ஊடகங்களே முதன்மை செய்தியாக கொண்டு வருகின்ற அளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டிலே நாம் தமிழர் கட்சிக்கான வகிபாகம் உயர்வடைந்திருக்கின்றது. அதைவிட மிக முக்கியமாக ஆங்கில ஊடகங்கள். உங்களுக்கு தெரியும், அந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஊடகங்களே கடந்த காலங்களிலே சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியை முற்று முழுதாக மிக கவனமாக தவிர்த்து வந்தது. எந்த ஒரு சிறிய ஒரு அங்கீகாரத்தையும் அவர்களுக்கு வழங்கிவிடக் கூடாது, அவர்களுக்கான எந்த ஒரு பிளாட்ஃபார்மையும் ஒரு அடித்தளத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது, மக்களிடையே அவர்கள் தொடர்பான எந்த செய்தியுமே சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதிலே கடந்த காலங்களில் மிக கவனமாக இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் பொத்தி பொத்தி பிடித்தாலும் அதற்குள்ளாக அடங்க முடியாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வீச்சு வெளிப்பட்டிருக்கின்றது. இன்று அவர்கள் தாங்களே ஊடகமாக மாறிவிட்டார்கள். ஊடகங்கள் அவர்களை நிராகரித்த காலம் மாறி இன்று அவர்களே ஊடகமாக மாறி இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சமூக வலைத்தள பாசறை என்பது மிக தீவிரமான வகையிலே செயல்பட்டு முற்று முழுதாக அந்த தமிழக மக்களை ஒரு ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றது. அதை விட செயல்பாட்டு ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இன்று ஒரு வட இந்தியாவை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த ஆங்கில ஊடகங்களே சீமானவர்களை நேரடியாக வந்து பரப்புரை நடவடிக்கை இடம்பெறுகின்ற இடங்களிலே வந்து, குறிப்பாக NDTV போன்ற தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் கூட, தொலைக்காட்சி ஊடகங்கள் கூட அவரை வந்து நேர்காணல் செய்கின்ற அளவுக்கு சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியத்துவம் என்பது இந்த தேர்தலிலே உயர்வடைந்திருக்கின்றது. அதிலே மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இவர்கள் போட்டியிடுகின்ற போது 1.1% வாக்குகளை பெற்றார்கள். எல்லோருமே ஏளனம் செய்தார்கள். ஆனால் தொடர்ந்து 16 ஆண்டுகளாக தனித்து தான் நிற்கின்றார். மக்களோடு தான் கூட்டணி என்கின்ற அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது, எவ்வளவு நெருக்கடிகள் எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும் தோல்விகளை கண்டு துவண்டு விடாது, அந்த தோல்விகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வெற்றியை நோக்கிய தங்களுடைய முனைப்பை அவர்கள் மேலும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 16 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தனித்து போட்டியிடுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மன உறுதியும் அந்த கொள்கையின் மீதான பற்றும் தான் அதுக்கான காரணம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே 1.1 வாக்கு பெற்றார்கள். பின்னர் கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 8.2 வாக்குகளை பெற்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்றால், ஒரு மாநில அங்கீகாரத்தை பெறாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ளாது ஒரு தனித்து நிற்கக்கூடிய ஒரு சிறிய கட்சிக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்க இலங்கையிலே பார்த்தீர்கள் என்றால் மாகாண சபை தேர்தல் என்றால் மக்களுடைய வாக்களிப்பு ஒரு விதமாக இருக்கும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்றால் ஒரு விதமாக இருக்கும், அதே பாராளுமன்ற தேர்தல் என்றால் ஒரு விதமாக இருக்கும், அதே ஜனாதிபதி தேர்தல் என்றால் வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொரு விதமான தேர்தலுக்கும் மக்களுடைய அணுகுமுறை என்பது வேறு விதமாக இருக்கும். தமிழகத்திலும் அவ்வாறுதான். சட்டமன்ற தேர்தல் என்று வருகின்ற போது, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று வருகின்ற போது அது வேறுபடும். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற போது அது குறிப்பாக ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்ததாக, ஏனால் மாநிலத்தை ஆளுகின்ற ஒரு தரப்பு பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தினால்தான் ஏதாவது ஒரு நன்மைகளை பெற்றுவிட முடியும். இல்லை, வேறு அந்த ஆளுங்கட்சியை சாராதவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவதனூடாக எந்தவித பயனுமே இல்லை. இந்திய ஒன்றியத்திலே இப்போ 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு மாநிலம் தமிழ்நாடு.
அந்த தமிழ்நாட்டிலே எங்க ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டால் அவர் 540 பேர்ல ஒருவராக இருந்தோன்னா அங்க எதுவுமே செய்து விட முடியாது. ஆகவே ஒரு 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்துக்கு இருக்கின்றது. புதுச்சேரியோடு சேர்த்து 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகம், புதுச்சேரிக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த 40லே குறைந்தபட்சம் ஒரு 35 38 ஒரு ஆளுங்கட்சி சார்பான தரப்பினருக்கு வழங்குவதன் ஊடாகத்தான் ஏதாவது மாநிலத்துக்கான நன்மைகளை பெற்றுவிட முடியும் என்கின்ற நிலைப்பாடு தமிழக வாக்காளருடைய அந்த புரிதல் இருக்கின்றது. ஆனால் அதையும் கடந்து கடந்த பொதுத் தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்கு 8.2 வாக்குகளை கொடுத்தது என்பது எல்லோராலுமே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. இப்ப நான் முன்ன குறிப்பிட்டதை போன்று ஒரு மாநில கட்சி, இல்லை ஒரு தேசிய கட்சி, இல்லை ஒரு வலுவான கூட்டணி, இல்லை முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், ஏதோ ஒரு வகையிலே அப்படியான ஒரு அரசியல் பின்புலம் எதுவுமே இல்லாமல் வெற்றி என்கின்ற ஒரு அதை நெருங்காத ஒரு தனித்து நிற்கக்கூடிய ஒரு தரப்புக்கு அந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த அங்கீகாரம் என்பது அது இந்த சட்டமன்ற தேர்தலிலே அது பரவலாக அதிகமாக வரும் என்று எல்லோராலுமே கணிக்கப்பட்டது. இந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே குறைந்தது ஒரு 17-20% வாக்குகள் நாம் தமிழர் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் அவ்வாறான ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவர்களுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று கணிக்கப்பட்டது. அதையும் விட 8.2 வாக்கு கிடைத்ததன் காரணமாக நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி என்கின்ற அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டது. இந்திய தேர்தல் சட்டத்தின்படி ஒரு தனித்து நிற்கின்ற ஒரு கட்சி 8% மேற்பட்ட வாக்குகளை பெற்றால் தான் தனித்து நின்று 8% மேற்பட்ட வாக்குகளை பெற்றால் தான் மாநில கட்சி என்ற அங்கீகாரம் கிடைக்கும். அந்த மாநில கட்சி என்ற அங்கீகாரம் என்று சொன்னால் நிரந்தரமான சின்னம் கிடைக்கும். அந்த நிரந்தரமான சின்னம் இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலுமே சுயேட்சைகளுக்கு வழங்கப்படுவது போல ஒரு பொது சின்னம் வழங்கப்படும். பின்னர் அடுத்த தேர்தலில் அது பறிக்கப்பட்டு என்னால் அதை அவர்கள் வளர விட மாட்டார்கள். நிரந்தரமாக ஒரு சின்னம் வழங்கப்படுவது என்பது அந்த கட்சியினுடைய வளர்ச்சியையும் அங்கீகாரத்தையும் காட்டும். அந்த வகையில கடந்த தேர்தலுக்கு பிற்பாடு நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தரமாக அந்த ஏற்கலப்பையோடு இருக்கின்ற அந்த விவசாயி சின்னமும் அவர்களுக்கான மாநில கட்சி என்ற அங்கீகாரமும் கிடைத்தது. அது கிடைத்து முதலாவதாக எதிர்கொள்கின்ற தேர்தல் என்ற அடிப்படையிலும் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஏற்கனவே அவர்களுக்கான ஆதரவு தளம் மிக ஒரு ஆரோக்கியமான நிலைமையில உயர்வடைந்து வந்தது. மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கு பிற்பாடு எதிர்கொள்கின்ற தேர்தல் என்ற வகையில ஒட்டுமொத்த அனைவருடைய கவனமும் இந்த தேர்தலை நாம் தமிழரை நோக்கி இருந்தது. அதை அவர்கள் சாதகமாக தங்களுக்கு இவ்வளவு தூரம் ஒரு வெளிப்பார்வைக்கு இவ்வளவு சாதகம் இருக்கின்றன ஓய்ந்து போய்விடவில்லை. மிக தீவிரமாக களப்பணியாற்றினார்கள். இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்ட கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து நேற்றைய தினம் பரப்புரை முடிவடைந்த ஏப்ரல் 21ஆம் தேதி பிற்பகல் 6 மணி வரை மிக ஒரு நாளிலே 3 மணி நேரம் தான் சீமானவர்கள் தூங்கியதாக சொல்கின்றார், ஓய்வெடுத்ததாக. மிகுதி 21 மணி நேரமும் பரப்புரை நடவடிக்கை அந்த பரப்புரைக்கு பின்னரான அடுத்த நாளுக்கான தயார்படுத்தல்கள், மற்ற ஊடக பரப்புரைகள் உள்ளிட்ட மற்ற ஏனைய விடயங்கள், கட்சியினருடைய ஏனைய நிர்வாகிகளுடான கலந்துரையாடல்கள், அவர்களை ஊக்குவிப்பது, அடுத்த திட்டமிடல்கள் என கிட்டத்தட்ட ஒரு நாளிலே 21 மணத்தியாலங்கள் அவர் தன்னுடைய பரப்புரைக்காக செலவழித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 28, 29 நாட்கள் தூக்கமே இல்லாமல் இந்த கோடை வெயில் தகித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மத்தியிலும் ஓயாமல் சகல இடங்கள் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட இடங்களிலே நேரடியாக சீமானவர்கள் பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார். அவர் காரைக்குடி தொகுதியிலே போட்டியிடுகின்றார். ஆனால் எப்பவுமே நாம் தமிழர் என்று சொன்னால் சீமான் மட்டும்தான் ஒற்றை மனிதனாக அந்த கட்சியை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். 234 தொகுதிகளுக்கும் தனித்து வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டாலும் இப்போதுதான் ஓரளவு சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்திக் உள்ளிட்ட பலர் இப்போது பேச்சாளர்களாக அங்கே உருவெடுத்திருக்கின்றார்கள். அவர்களும் இப்போது கணிசமானவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்ற காரணத்தினால் ஏனைய தொகுதிகளுக்கு சென்றவர்கள் பரப்புரை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலையில் சீமான் அவர்கள் தான் பெரும்பாலான தொகுதிகளுக்கு அவர் சென்று நேரடியாகவே ஒரு பரப்புரை நடவடிக்கையில ஈடுபட்ட நிலைமைகளை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே அவர் கிட்டத்தட்ட 9,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டரை அவர் கடந்திருக்கின்றார் இந்த தமிழகத்திலே கடந்த ஒரு 28 நாட்களிலே. அவ்வளவு தூரத்துக்கு தமிழகத்தை குறுக்கு வெட்டு முகமாகவும் நெடுக்கு வெட்டு முகமாகவும் தமிழகத்தை அளந்து தமிழகம் முழுவதுமே ஒரு சூறாவளியாக சுற்றுப்பயணம் செய்து அந்த பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபடுறார். ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலமே ஓய்வெடுத்து இந்த தேர்தல் களத்தை தங்களுக்கான ஒரு களமாக மாற்ற வேண்டும் என்று மிக அர்ப்பணிப்போடு ஈடுபட்டிருக்கின்றார்கள்.
அதே நேரத்தில் இறுதியாக வருகின்ற தகவல் அடிப்படையிலே இப்ப காரைக்குடி தொகுதியிலே இப்ப நாம் தமிழரை பொறுத்தவரையில் எப்படியாவது ஒரு இந்த தேர்தலிலே இந்த மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பெற்றதன் காரணமாக இப்ப குறைந்தபட்சம் தனியாக நின்று அதை தக்க வைத்தாலே மிகப்பெரிய சாதனை. உங்களுக்கு தெரியும் அண்ணன் வைகோ, அண்ணன் திருமாவளவன், ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி வைப்பதற்கான காரணம் அந்த மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டும். ஒன்று 8% மேற்பட்ட வாக்குகளை பெற வேண்டும், இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியும். ஆகவே அதற்காகத்தான் சில தொகுதிகளை 4-5 தொகுதிகளை பெற்றுவிட்டு அதை கூட்டணி பலத்தோடு வென்றுவிட்டு அந்த தங்களுடைய மாநில கட்சியை தக்க வைக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கையாண்டு வருகின்றார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக தனித்து நின்று ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றதும், அது இந்த தேர்தலிலே அதை அந்த 8% குறையாத வாக்குகளை பெற்று தொடர்ந்தும் அந்த மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை அவர்கள் தக்க வைத்திருக்கின்றார்கள் என்பதே மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆகவே அதை விட ஒரு மேம்பட்டதான நிலை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வளவு தூரம் செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் அண்மையிலே நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை என்பது நேரடியாக நாம் தமிழருடைய வாக்குகளைத்தான் அங்கே பிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகிறது. விஜய் அவர்களுடைய அடிப்படை ஆதரவு தலைமை இளைஞர்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 14-15 லட்சம் பேர் இந்த தேர்தலிலே புதுமுக வாக்காளர்களாக 18-19 வயதுக்கு உட்பட்டு புதிய வாக்காளர்களாக 15 லட்சம் வாக்காளர்கள் இந்த முறை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதை விட கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2-2.5 கோடி பேர் 40 வயசுக்கு உட்பட்டவர்களாக 19 வயசுலேருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களாக ஒரு 2-2.5 கோடி பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு 2.5 கோடி வாக்காளர்களால் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றனர். அவர்கள்தான் அந்த சினிமா ரசிகர்கள் என்ற வகையிலே அந்த விஜய் ரசிகர்களாக இப்போது அரசியல் ரீதியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னால் பார்க்கப்படுபவர்கள். ஆகவே இந்த வாக்குகள் என்பது இதுவரை தமிழ் தேசியத்துக்காக சீமானவர்கள் மீது அந்த இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இருந்த நிலைமையில இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அதிருப்தி நிலைமைகள் மாற்று தெரிவாக உறுதியாக நிற்கக்கூடிய, கொள்கையோடு நிற்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களை வென்றவர்களாக, வெறுமனே வாயாலே வாக்குறுதிகளை வழங்காமல் ஒரு ஆட்சி வரைவு என்று, அதுவும் இந்த முறை அந்த AI தொழில்நுட்பத்தின் ஊடாக அவர்கள் மிக சிறப்பான முறையில இந்த 3D ஒரு விஷுவலைஸ் பண்ணி ஒரு வீடியோவாக அவர்கள் அந்த ஒவ்வொரு தங்களுடைய விடயத்தையும் மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். தங்களுடைய அந்த ஆட்சி வரைவின் ஊடாக நாங்கள் என்னென்ன விடயத்தை செய்ய போகின்றோம், வேளாண்மையில என்ன விதமான புரட்சி, கால்நடை வளர்ப்பிலே இந்த வேலையற்றவர்களுக்கு எவ்வாறு வேலை வழங்குவது என்று சகல விடயங்களையுமே மிக தெளிவாக படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் பாமர மக்களுக்கு வீட்டில இருப்பவர்களுக்கு சகல பேரையும் உள்ளடக்கியதாக எந்த ஒரு பிரிவினரையுமே புறமுதுக்கி விட முடியாத வகையிலே ஒரு ஆரோக்கியமாக ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு குடிமகனையும் அந்த வளர்ச்சியிலே உள்வாங்கக்கூடிய வகையிலான மிக ஒரு மேம்பட்ட நிலையிலே அந்த ஆட்சி வரைவு கொண்டு வரப்பட்டது. அதை இவர்கள் ஒரு மிக சிறப்பான முறையிலே மக்களிடையே கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். அப்ப இதன் காரணமாக ஒரு மக்களிடையே ஒரு ஆதரவு நிலை இருக்கின்றது. ஆகவே விஜய் அவர்களுடைய வருகை சினிமா கவர்ச்சி மூலமாக அந்த இளையவர்களுடைய வாக்கு சிதைவென்பது சீமான் நோக்கி போகக்கூடிய அந்த மாற்று கட்சியிலிருந்து போகக்கூடிய வாக்குகள் அதை தடுத்து நிறுத்துகின்ற நோக்கத்தோடு அது பார்க்கப்படுகின்றது. ஆகவே இப்போது காரைக்குடியிலே எப்படியாவது சீமானவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிட வேண்டும். ஏன்னா இதுவரை சீமானவர்களுடைய கோட்பாடு வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. நாங்கள் வெற்றிக்காக முழுவதுமாக ஒரு போராடுகின்ற எதிர்பார்க்கின்ற ஒரு தரப்பாக இல்லை. ஆனால் நாங்கள் வெற்றிக்காக இந்த சமரசம் செய்ய போவதில்லை. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என்ற அடிப்படையில் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த வெற்றிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள். ஆனால் இந்த தேர்தலிலே எப்படியாவது சீமானவர்கள், ஏன்னால் இது ஒரு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. அதாவது சீமானவர்களை எப்படியாவது அவரையாவது வெற்றி பெற வைத்து அனுப்ப வேண்டும் என்று காரைக்குடி தொகுதியை கிட்டத்தட்ட 4 நாட்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழருடைய முக்கியஸ்தர்கள், புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றவர்கள் பலர் அங்கே காரைக்குடியை முற்றுகையிட்டு காரைக்குடியில சீமானவர்களுக்கு ஆதரவாக மிக தீவிரமான பரப்புரை முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் அந்த பரப்புரை நிறைவுறுகின்ற நேரத்திலே அந்த சொல்வார்கள் ரோடு ஷோ என்று சொல்வார்கள். அந்த ஒரு மிக இந்த மக்கள் மீதான ஒரு ஒரு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துவதற்காக, அவர்களுடைய ஆதரவை காட்டுவதற்காக மிக பிரம்மாண்டமான வீதி உலா ஒன்று செய்வார்கள்.
அவ்வாறான ஒரு வீதியுள்ள மிக கிலோமீட்டர் கணக்குக்கு வாகனங்களிலே அந்த விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி கொடியை ஏந்தியவாறு அந்த அணிவகுப்பு செய்ததும் பலர் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் அங்கே காரைக்குடியை முற்றுகையிட்டு பரப்புரை செய்ததெல்லாம் பார்க்கின்ற போது எப்படியாவது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு ஏது நிலை அந்த அவர்களுடைய தீவிரமான பரப்புரை மூலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது தற்போது வருகின்ற கருத்து கணிப்புகள் இந்த தேர்தல் பரப்புரை முடிந்ததுக்கு பிற்பாடு அந்த பிரதான கருத்து கணிப்புகள் எதிலுமே நாம் தமிழர் கட்சி ஒரு ஆசனத்தை கூட இல்லை ஒரு தொகுதியை கூட கைப்பற்றும் என்கின்றதை உறுதியாக அறிய முடியாத அளவுக்கு தான் இந்த கருத்து கணிப்புகள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில கருத்து கணிப்புகள் விஜய் 120க்கும் மேற்பட்ட விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி அவர்கள் ஆட்சி அமைக்கின்றார்கள் என 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறுகின்றது. ஆகவே 118 இடங்களை பெற்றால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஆகவே தமிழக வெற்றி கழகம் 120க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்பதாக ஒரு சில கருத்து கணிப்புகள் இருந்தாலும் ஒரு பிரதான கருத்து கணிப்புகளை நடத்துகின்ற தரப்புகளுடைய கணிப்பிலே எந்தவித கட்சிகளுமே பெரும்பான்மை பெற முடியாத நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஒரு 100லிருந்து 105 வரையான தொகுதிகளை தான் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கின்றது என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 80 தொடக்கம் 90 வரையான தொகுதிகளை வெல்லக்கூடிய நிலைமையிலும் அதுக்கு அடுத்ததாக 3ஆம் நிலையிலே தமிழக வெற்றி கழகமும் 4வதாக நாம் தமிழர் கட்சி அந்த சில கருத்து கணிப்புகளிலே ஒரு 1-5 இடங்களிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு சில கருத்து கணிப்புகள் கூறினாலும் பெரும்பாலான கருத்து கணிப்புகளிலே நாம் தமிழர் கட்சியை ஒரு வெற்றி பெறக்கூடிய தரப்பாக அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆகவே தற்போதைய நிலைமையிலே கருத்து கணிப்புகள் ரீதியாக அவ்வாறான ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமைகளை கடந்து நாம் தமிழர் கட்சி பெரும்பாலும் அங்கிருந்து வரக்கூடிய நாங்கள் ஏனைய தரப்புகளை விட நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற பின்னணியிலே அது தொடர்பாக நாங்கள் அலசி ஆராய்கின்ற போது நாம் தமிழர் கட்சி குறைந்தது ஒரு 5-10 வரையான தொகுதிகளை ஒரு வெல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகின்றது. என்னால் அவர்களுடைய அந்த ஒரு அதிதீவிரமான செயல்பாடுகள் அந்தந்த தொகுதிகளிலே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் அந்த மாற்று கட்சிகளுடைய பலவீனங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்களுடைய சாதக பாதகம் இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக இது நாங்கள் சும்மா ஒரு எழுந்தமானத்திலே பார்க்கின்ற விடயங்கள தொடர்ச்சியாக இந்த பரப்புரை நடவடிக்கைகளின் ஊடாக அதற்கு முன்னரும் பின்னருமாக தொகுதியிலே இருக்கக்கூடிய நிலவரங்கள் அந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய சாதி ரீதியான வாக்குகள் அந்த ஏற்கனவே கடந்த தேர்தலிலே ஏனைய கட்சிகள் பெற்ற வாக்குகள் அந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பெரும்பாலும் ஒரு 5-10 இடங்களிலே காரைக்குடியிலே பெரும்பாலும் சீமானவர்கள் வெற்றி பெறுவதோடு மேலும் அவரோடு ஒரு 10க்கு குறையாத நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த முறை சட்டமன்றத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு வாக்கு சதவீதத்திலே ஒரு ஆச்சரியப்படத்தக்கக்கூடிய வகையில் ஒரு முதலாவது தேர்தலிலே ஒரு பொது சின்னத்தை பெற்று அவர்கள் ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு வாக்கு சதவீதத்தை பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் அவர்களை பொறுத்தவரையிலே நடிகர் விஜயை தவிர்த்து ஏனைய எந்த ஒரு நபர்களையுமே ஒரு பிரதானமாக அடையாளப்படுத்தி விட முடியாத அளவுக்கு தான் நிலைமை காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் ஒரு 2வது நிலையிலே நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய பல தொகுதிகளிலே நாம் தமிழர்களுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய ஒரு தரப்பாக விஜய் தரப்பு மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே விஜய் தரப்பிலும் ஒரு சில இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. தமிழக தேர்தலை பொறுத்த இலங்கையை போன்ற தேர்தல் நிலவரம் இல்லை. அந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்தோட ஒரு 50 வாக்குகளை பெற்றவர்கள் கூட ஒரு உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டு உள்ளூராட்சி மன்றத்துக்கு செல்ல முடியும். என்னால் அது விகிதாசாரத்தின் ஊடாக அவர்களுக்கான வாய்ப்பு அவ்வாறு வழங்குகின்றது. ஒரு 900 வாக்குகளை பெற்று நேரடியாக வட்டாரத்திலே வெற்றி பெற்றவரும் சரி 50 வாக்குகளை பெற்று விகிதாசாரத்தின் ஊடாக செல்பவரும் சரி அங்கே சரிக்கு சமனாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே நேரடி போட்டி அந்த ஒரு தொகுதியிலே நின்று ஒருவர் தான் வெல்ல முடியும். ஆகவே இவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்ற அந்த விஜயினுடைய சீமாக்க வெற்றி அந்த ஈடுபாட்டின் மூலமாக ஒரு நாம் தமிழர் இத்தனை ஆண்டுகளாக அந்த உழைப்பை விட இவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாக வாக்கு சதவீதத்தை ஒருவேளை அவர்கள் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்று ஆச்சரியப்படத்தக்க வைக்கக்கூடிய இடத்திலே தமிழக வெற்றி கழகம் தங்களை நிலைநிறுத்தும். ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வெற்றி எண்ணிக்கை என்பது இருக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையக்கூடிய வகையிலான ஒரு நிலைமைதான் தற்போது வரை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அது எவ்வாறு மாறுகின்றது. அப்படி ஒரு தொங்கு நிலைமை வந்தால்
என்ன மாற்றம் தமிழகத்தில் ஏற்படுத்த போகின்றதோ தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் இதுக்கு முதல் அப்படியான ஒரு நிலைமை வந்ததாக நான் அறியவில்லை. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இனி இதே நேரத்தில் இப்போ ராமேஸ்வரன், நீங்கள் பேசும்பொழுது கூறினீர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அவர்கள் ஊடகமாக மாறி செயல்பட்டார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது, இப்பொழுது நாங்கள் ஒரு நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னரெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் என்று சொன்னால் வானொலி, தொலைக்காட்சி, இனி துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள் தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள் பிரச்சாரத்துக்கு. ஆனால் இப்பொழுது இந்த நவீன உலகத்தில் உங்களுக்கு தெரியும், சமூக வலைத்தளம் பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த நேரத்தில் சீமானவர்களுக்கும் விஜய்க்கும் இடையே இருதரப்பினருக்கும் இடையில் அங்கே சமூக வலைத்தளத்தில் ஒரு பரவலாக பரந்த மக்கள் மத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த சமூக வலைத்தளத்தில் கருத்து மோதல்கள் இடம்பெறுவது போல் இருவருக்கும் இடையிலான இந்த கருத்து மோதல் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? அங்கே உண்மையிலே ஈழத்தமிழ் மக்களுடைய ஒரு தளத்தில் இந்த விடயம் இப்போது அண்மை நாட்களாக அதிகரித்து அது நேற்று இன்றைய நாளெல்லாம் மிக உச்சநிலை அடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களிலே தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக தங்களை ஒரு மேலோங்கியவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. முன்னர் சமூக வலைத்தளங்கள் பயன்பாடு என்பது ஓரளவு அந்த ஊடக அனுபவம், அந்த ஊடக நெறி இல்லை, ஒரு பொது தளத்திலே அந்த கருத்துக்களை பதிவு செய்கின்ற போது ஏனையவர்களுடைய மனநிலைகளை அந்த விடயங்களை கருத்தில் கொண்டு செயல்படுகின்றது. ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. அவர்கள் எதை பற்றியுமே சிந்திக்காதவர்களாக தங்களுடைய மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை அப்படியே ஒரு ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களமாகத்தான் இந்த சமூக வலைத்தளங்கள் காணப்படுகின்றது. அதனுடைய ஒரு அடுத்த ஒரு கட்டமாகத்தான் இது ஒரு ஒரு நேரடியாக இப்ப உண்மையிலே தமிழகத்திலே நடைபெறுகின்ற ஒரு தேர்தல். அதிலே தமிழகத்திலே அண்ணன் சீமானவர்களும் விஜய் அவர்களும் எதிரெதிராக நிற்கின்றார்கள். ஆனால் இங்கே இந்த சமூக வலைத்தளங்களில் இடம்பெறுகின்ற அந்த மோதல்களை வைத்து பார்க்கின்ற போது மிக ஒரு அருவருப்பான ஒரு நிலைமை காணப்படுகின்றன. ஒரு குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அந்த கருத்துக்களை பகிர்பவர்கள் மிக ஒரு ஒரு அருவருக்கக்கூடிய வகையிலான அந்த கருத்தாடல்களை அவர்கள் ஒரு மேற்கொள்வர். ஒரு மிக கீழ்த்தரமான முறையிலே சீமான் மற்றும் சீமான் அவர்களை ஆதரிப்பவர்களை விமர்சிக்கின்ற போக்குகளும், விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற விவகாரம். உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்களுடைய மனைவி ஈழத்தமிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சங்கீதா அவர்கள் அந்த விவகாரத்துக்கு உரிய விவகாரம், அவர்களுடைய குடும்பம் தொடர்பாக வெளிவந்த விடயங்கள், விஜய் திரிஷா தொடர்பாக இடையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு நிலைமைகள். இப்ப இந்த தருணங்களில் எல்லாம் இவ்வாறு ஈழத்திலே இருக்கக்கூடிய அந்த விஜயனுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களிலே வெளிப்படுத்திய விதம் என்பது ஒரு மிக மிக முகம் சுளிக்கக்கூடிய வகையிலான ஒரு செயல்பாடாக இருந்தது. ஒன்று, அதான் அந்த சமூக வலைத்தளங்களுடைய அந்த வகிபாகம் இன்று அந்த ஒரு தரன் இழந்த நிலைக்கு சென்றிருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் ஒரு கருத்து, அது அவர்களுடைய சுதந்திரம். நடிகர் விஜயை தங்களுடைய முன்மாதிரியாக கொள்வதும், அவர் ஒரு வெற்றி பெறுவார் என்று நம்புவதும் அது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய சுதந்திரம். அதே போன்று ஏனையவர்களுக்கான சுதந்திரத்தையும் அவர்கள் ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருவரை ஒரு மிக பரிகாசம் செய்து தங்களுடைய தரப்பை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்ற அந்த போக்கு என்பது ஒரு அருவருக்கத்தக்க விடயம். அது இந்த தேர்தல், இந்த தமிழக தேர்தலை மையமாக வைத்து அவ்வாறான ஒரு கருத்தாடல்கள், சொல்லாடல்களையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மிக அதிகமாக எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த உரையாடல்களை கடந்து விஜய் பெரியவனா சீமான் பெரியவனா, விஜய் நல்லவனா சீமான் நல்லவனா, யார் பலசாலி என்பதை பார்க்கின்ற வகையிலே அதுக்கு சம்பந்தம் இல்லாத தளத்திலிருந்து நாங்கள் அவ்வாறான ஒரு ஒரு பல பிரயோகத்திலே அந்த சமூக தளத்தில் போட்டிக்கு போட்டியாக வெளிப்படுத்திய விடயம் என்பது என்னால் ஆரோக்கியம். என்னால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே மே 6ஆம் தேதி முடிவுகள் வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் என்ன முடிவு வருகின்றதோ அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னாலே பயணிக்க தலைப்பட்டு விடுவார்கள். ஆனால் அதுக்கு தொடர்பே இல்லாத இங்கே இருக்கக்கூடிய சமூக வலைத்தளத்திலே இவ்வாறு முரண்பாடுகளை, முடவொலிகளை ஏற்படுத்திக் கொள்பவர்கள் மே 6ஆம் தேதிக்கு பிறகு இவ்வாறு தங்களை வகைப்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். இல்லை, அவ்வாறு சமூக வலைத்தளங்களினூடாக கருத்து முதலில் ஈடுபட்டவர்கள் அதற்கு பின்னர் இவ்வாறு முகம் கொடுக்க போகின்றார்கள் என்பதை நாங்கள் மிக வேதனையுடன் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியையும் அந்தந்த நபர்கள் மீதான ஒரு வரையறைப்படுத்தப்பட்ட ஒரு இதாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதாகவே நடிகர் விஜய் நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்ற அவருடைய நல்ல விடயங்களை மட்டுமே நீங்கள் கொண்டு வாருங்கள். அவ்வாறு கருத்தியல் ரீதியாக அவர் மீதான ஈர்ப்பை அதிகப்படுத்த முடியுமே தவிர
நீங்கள் வலுக்கட்டாயமாக அவருடைய முரட்டுத்தனமான பக்தர்களாக இருந்து கொண்டு ஒருபோதுமே அவரை நீங்கள் இன்னொருவரை பின்பற்ற வைத்து விட முடியாது. இன்று நாம் தமிழர் கட்சி என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள்லாம் இன்று அதை நோக்கி இன்று தமிழக மக்களை அந்த மண்ணிலே இருக்கின்றவர்களை ஒரு 50 ஆண்டுகளாக திராவிட ஆட்சி அதிகாரத்துக்குள்ளாக மடைமாற்றப்பட்டவர்கள் கூட இப்போது அதிலிருந்து வெளியே வந்து மாற்றம் என்றால் அது நாம் தமிழர் கட்சிகளாகத்தான் நிகழும் என்கின்ற அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக அவதானித்தவனத்து வெளியே வருகின்றார். அப்படி இருக்க வேண்டும் செயல்பாடும் கருத்தியலும். அந்த வகையிலே உண்மையிலே ஒரு ஆரோக்கியமா என்றால் இவ்வளவு தூரத்தை நாங்கள் எங்களுடைய ஈழ அரசியலிலே நாங்கள் கையிலே எடுத்தோமா என்றால் கேள்விக்குறிதான். ஆகவே இந்த சமூக வலைத்தளத்திலே நாங்கள் ஈழத்தமிழ் மக்கள் நாங்கள் 17வது ஆண்டிலே நாங்கள் இந்த நிலையில் நிற்கின்றோம். இந்த வலி சுமந்த முள்ளிவாய்க்கால் அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 17வது ஆண்டு கூட நிறைவடைய போகின்றது. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் இந்த நிலையில் நிற்கின்றோம். உங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் எப்படி இருக்கின்றது, அதை நோக்கிதான் ஆரோக்கியமான கருத்தாளர்கள் இவ்வாறு சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமிக்குமாக இருந்தால் நல்லபடியும். ஆனால் விஜய் சீமான் தரப்புக்கு இடையிலான கருத்து மோதலை, அதாவது ஒருவர் ஒரு தரப்பு கருத்துக்களை கூறுவதென்பது வேறு, இருதரப்புகள் அடித்துக் கொள்வது என்பது வேறு. நான் நினைக்கிறேன் நீங்கள் அதைத்தான் அவதானித்திருப்பீங்க என்று நம்புகின்றேன். அது உண்மையிலே ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். இது எங்களுடைய ஒரு தமிழ் தேசியத்தினுடைய உண்மையில் தமிழ் தேசியம் என்று வருகின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது வேறு பண்பியல்புகளை கொண்டது. ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது ரெண்டுமே பேரொன்றுதான். ஆனால் அதனுடைய பண்பியல்புகள் என்பது வேறை. ஆனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது அது வேறு விதம். நாங்கள் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கின்றோம், அதுக்கான விலை கொடுத்திருக்கின்றோம். அந்த தமிழ் தேசியம் என்பது வேறு ஒரு வடிவ நிலையில இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் அந்த விடயங்களை கடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த தமிழ் தேசியம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலுடைய வங்குரோத்து நிலைதான் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் அதை அவதானிக்கின்ற அளவுக்கு சமூக வலைத்தளத்திலே இந்த ஒரு நடிகர் விஜயினுடைய மோகத்திலே அந்த சமூக வலைத்தளத்திலே இவ்வாறு ஒரு ஆதரவு நிலை வெளிப்படுத்துவதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் மருத்துவர் அர்ச்சுனா மற்றும் தேசிய மக்கள் சக்தி மீதான அந்த கடந்த தேர்தலில் தமிழ் மக்களுடைய ஈர்ப்பு, அந்த குண இயல்புகளோடு ஒத்து பார்க்கின்ற போது எங்களுடைய அந்த தமிழ் தேசியத்தினுடைய வெறுமை, தமிழ் தேசியத்தினுடைய ஏமாற்றம் எங்களுடைய மக்களை எவ்வாறான ஒரு கட்டற்ற நிலையிலே கொண்டு போய் விட்டிருக்கின்ற விரக்தியின் காரணமாக ஒரு தமிழ் தேசியம் என்பது ஒரு கொள்கையின்பால் வழி நடத்தக்கூடியது. அந்த கொள்கை சரியான முறையிலே அதை பின்பற்றுபவர்கள் செயல்படாதன் காரணமாக அதிலிருந்து வலுவக்கூடியவர்கள் ஒரு தற்குறித்தனமாக தங்களுக்கு எது சரியென்று படுகின்றதோ அதன் பின்னாலே செல்ல தலைப்பட்டதன் காரணமாகத்தான் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஒரு விரும்பத்தகாத சம்பவம் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி யாழ் மாவட்டத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களையும், வடமாகாணத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்களையும், வடக்கு கிழக்கிலே அதிகமான தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நிகராக பாராளுமன்ற ஆசனங்களை பெறக்கூடிய நிலைமை வந்தது என்று சொன்னால் இவ்வாறான ஒரு புரள்வு நிலைதான். இதற்கெல்லாம் காரணம் தமிழ் தேசியம் தன்னுடைய அந்த பிடிமானத்தை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கின்றது. அதாவது தமிழ் மக்கள் மீதான, ஈழத்தமிழ் மக்கள் மீதான தன்னுடைய பிடிமானத்தை தமிழ் தேசியம் மெல்ல மெல்ல இழந்து வருகின்றது. அதனுடைய உச்ச நிலைதான் இப்போது இந்த தமிழக தேர்தல் களத்திலே விஜயை நோக்கியதாக, அந்த விஜயனுடைய ஒரு ஆதர்சமாக அந்த சமூக வலைத்தளங்களை வெளிப்பட்டு அவ்வாறான ஒரு நிலையை நான் பார்க்கிறேன். தெளிவாக நீங்கள் அந்த விடயத்தை கூறியதுக்காக நன்றி ராமேந்திரன். இன்னொரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் என்னவென்றால், இப்போ நீங்கள் இந்தியாவில் அங்கே சில காலம் வாழ்ந்த நீங்கள், அங்கு உள்ளவர்களோடு நெருக்கமாக பழகியவர் நீங்கள், இனி நாம் தமிழர் கட்சியும் இருப்பவர்களோடு கூட நீங்கள் முன்னதாக கூறினீர்கள் சீமான் இருந்த இடங்கள் தொடர்பான விடயங்களை கூறும்பொழுது, இப்போ தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எமக்கு எந்த ஒரு நாடும் இல்லை, உதவிக்காக எந்த ஒரு நாடும் இல்லை, நாங்கள் எந்த ஒரு உறவையும் கட்டி எழுப்பதற்கான முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை. பலர் கூறியதை நான் பார்த்திருக்கின்றேன். தமிழகத்தின் ஊடாக எங்களுடைய உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு சில வழிகளை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறும்பொழுது, நான் நினைக்கிறேன் தாசிஸ் மாஸ்டர் அவர்கள் முன்னர் ஒரு தேர்தல் காலத்தில் வந்து கூறினார், நாங்கள் எந்த கட்சியையும் வெளிப்படையாக எதிர்த்தோ அல்லது அவைகளுக்கு முழுமையாக நாங்கள் ஆதரிக்காமல் அந்த மக்கள் எடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நாங்கள் யாரையுமே பகைக்க தேவையில்லை. இப்போ ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால் ராமேந்திரன், இந்தியா
ஒன்றியம் இருக்கின்றது. அதன் கீழ் தான் இந்த தமிழ்நாடு இயங்குகிறது. இது தனி நாடாக இல்லை. அது இந்திய ஒன்றியத்தின் கீழ் தான் இருக்கின்றது. அவர்களுடைய சட்டத்தின் கீழ் சத்தியப்பிரமாணம் எடுத்து தான் செயல்படலாம். இப்படியான இந்த நேரத்தில் அங்கே யார் வந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டும். இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இனி பிரமுகர்களாக இருக்கட்டும், அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று இதில் நாங்கள் ஒரு தந்திரமாக நாங்கள் கையாள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்தும் அனாதரவராக விடப்பட போகின்றோம் என்பதை தான் நான் உணர்கிறேன். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? கொஞ்சம் விரிவாக கூறுங்கள். உண்மையில் இதிலே ஒரு நீங்க கேட்ட கேள்வியிலே 2 விடயங்களுக்கு நாங்கள் பதிலளிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒன்று, முதலிலே வந்து அந்த இந்திய ஒன்றியத்துக்கு உட்பட்டதாக சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்களால் ஈழத்தமிழர்களுக்கு என்ன பயன் என்கின்ற ஒரு கேள்விக்கு அதுக்கு ஒரு பதிலை தேடுவது மிக அவசியம் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் பலராலும் அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. ஈழத்தமிழர்கள் மத்தியிலே குறிப்பாக இப்ப இதுவரை காலமும் ஒரு விஜய் மீதான சினிமா மோகத்தின் அடிப்படையிலே கருத்தாடல்கள் இடம்பெறுகின்ற போது மௌனமாக இருந்தவர்கள், சீமானவர்கள் மீது ஈழத்தமிழர்கள் பக்கத்தில் இருந்து ஒரு ஆதரவு நிலை அதிகரித்து அந்த பதாகைகள் கட்டப்பட்டு, இல்லை ஒரு தனிநபர் சமூக வலைத்தள பதிவுகளிலே அந்த விடயங்கள் ஒரு வலுவாக முன்வைக்கப்படுகின்ற போது திடீரென ஒரு கருத்து கந்தசாமிகளாக வெளியே வந்து அதை மறுதளிக்க முற்படுபவர்களுடைய பிரதான சுட்டிக்காட்டுதலாக இதுவாகத்தான் நான் பார்க்கின்றேன். குறிப்பாக சீமான் அவர்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமான தலைவர். அவரை அந்த அளவிலே தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் தமிழகத்திலே முதலமைச்சராக வந்தால் கூட ஒன்றுமே செய்ய முடியாது. இந்திய ஒன்றியத்துக்கு உட்பட்டு தான் அவரால் செயல்பட முடியும். அதற்கு மேலாக எதுவுமே செய்துவிட முடியாது. ஆகவே அவரை ஆதரிப்பது என்பது எந்த விதத்திலுமே பயனற்றது. இல்லை, அவர் சொல்வது கூட ஒரு கற்பனைவாதம். அவர் அங்கே முதலமைச்சராக வந்ததுக்கு பிற்பாடு ஏதோ ஈழத்தமிழர்களுக்கு தான் சுயநிர்ணய உரிமையை பெற்று தந்து விடுவேன், இல்லை தனிநாடை பெற்று தந்து விடுவேன், இல்லை ஈழத்தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்து விடுவேன் என்றெல்லாம் அவர் கூறுவது என்பது உண்மையிலே அவர் அதெல்லாம் கூறி எவ்வளவு காலமாகிவிட்டது. அவர் இப்போது முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய மீட்சியை பற்றியும் தமிழக மக்களுக்கான ஒரு மாற்று தலைமைத்துவத்தை தொடர்பாகத்தான் மிக தெளிவான இங்கே இருக்கின்ற எம்மவர்களை போன்று வாயாலை வடை சுடுகின்ற வேலையை விட்டுவிட்டு மிக தெளிவான கொள்கை ஆவணத்தோடு நான் ஆட்சிக்கு வந்தேன். இதுவரை ஆட்சியில் இருப்பவர்கள் கூட அப்படி எந்தவித தெளிவான திட்டங்களோடும் அவர்கள் வருவதில்லை. அவர்கள் இலவசத்தை நம்பித்தான் வருகின்றார்கள். இதுவரை 5 வருடம் இருந்தவர்கள் கூட மேலும் புதிய புதிய இலவசங்களை அறிவித்துத்தான் அவர்கள் இந்த தேர்தலை முகம் கொடுக்கின்றார்களே தவிர தங்களுடைய கடந்த ஆட்சி சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு எவருமே முன்வருவதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தங்களுடைய கொள்கை வரவை ஆட்சி வரவு என்ற பெயரிலே ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் மிக தங்களை மேம்படுத்தியவர்களாக அதுக்கு பின்னால் உழைப்பவர்கள் என்று எங்களுடைய அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள், நான் நினைக்கிறேன் அவரும் இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய மிக ஒரு தீவிரமான ஒரு அறிவார்ந்த குழுமத்திலே பின்னிருந்து பணியாற்றக்கூடிய ஒருவராக நான் நம்புகின்றேன். அதே போன்று முன்னாள் IAS அதிகாரியாக இருக்கக்கூடிய, அதாவது முதல் மாவட்ட ஆட்சியாளராக இருந்த சகாயம் கூட இப்போது அவர் தனியே ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தீவிரமான ஒரு ஆதரவாளராக நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி ஏன் நாம் தமிழர் கட்சி ஒரு உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று ஆணித்தரமாக கூறக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படி பலர் எண்ணற்றவர்கள் இப்போது அதுக்கு பின்னாலே இருந்து உழைத்து வருவதை நான் அவதானிக்கூடியதாக இருக்கின்றேன். அந்த வகையில் அவர்களுடைய உழைப்பு என்பது வேறு விதம். ஆகவே இந்த இடத்திலே வந்து நாங்கள் வெறுமனே சீமானவர்கள் தமிழ் தேசிய தலைவருடைய படத்தையும் எங்களுடைய புலிக்கொடியை உயர்த்தி பிடிக்கின்றார் என்ற ஒரு காரணத்துக்காக அவரை ஆதரிப்பது அல்ல. அதைவிட அவர் அவ்வாறான ஒரு நிலை வந்தால் அவரால் செய்ய முடியாதென்றும் இல்லை. ஒன்றை கேட்க விரும்புகின்றேன் இவ்வாறு கேள்வி எழுப்புவர்களிடம். இதே இந்திய ஒன்றியத்துக்கு கீழாக MGR அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான் இன்று வரை எங்களுடைய வரலாற்றிலே முதன்மைப்படுத்தக்கூடிய பக்கங்களாக ஈழ விடுதலை போராட்டத்துக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கின்றது. இதை விட என்ன உதாரணத்தை நாங்கள் கூற முடியும்? இந்திரா காந்தி அம்மையார் அப்போது பிரதமராக இருந்தார். MGR அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்தார். அப்போதும் இந்திய ஒன்றியம் கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை இருந்தது. ஒருவேளை கூறலாம் இந்திரா காந்தி அம்மையார் ஓரளவு போராளிகளுக்கு ஆதரவாக இருந்தார், அதன் காரணமாக MGR-ஐ கண்டுகொள்ளாம விட்டு விட்டார் என்று.
அப்படி நாங்கள் கூறிவிட முடியாது என்றால் அதுக்கு பின்னர் ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்திருக்கின்றார் பிரதமராக. அதே போன்ற ஒரு நிலை அதில் தலைமை பொறுப்பிலே யார் வருகின்றார்கள் என்பதில் தான் இருக்கின்றது. நாங்கள் ஒரு உதாரணத்தை கூற முடியும். நான் நினைக்கின்றேன் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகின்றார்கள். அப்போது நாடு கடத்துமாறு ஜே.ஆர். ஜெயவர்தன இந்திரா காந்திக்கு அழுத்தங்களை கொடுக்கின்றார். இந்திரா காந்தி உடனடியாக எம்ஜிஆரிடம், தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களிடம் தகவலை தெரியப்படுத்துகின்றார். ஆனா இது நடைபெறும் என்று ஊகித்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர்களையே களத்திலே இறக்கி தமிழகத்திலே பல இடங்களிலே ஈழப் போராட்டத்துக்கு போராளிகளுக்கு ஆதரவாக கருத்து பரப்புரைகள், அதாவது இலங்கையிலே நடைபெறுகின்ற தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு ஆதரவாக பேச்சுக்களை பேசி அங்கே ஒரு கொதிநிலையை உருவாக்குகின்றார்கள். அதற்கு பின்னர் அவர் லாபகமாக இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த கோரிக்கையை கையாண்டு இவர்களை கையளிக்காமல் பாதுகாக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எம்ஜிஆர் அவர்கள் எடுக்கின்றார். ஆகவே அப்போதும் எம்ஜிஆர் இந்திய ஒன்றியத்துக்கு கட்டப்பட்டவராகத்தான் இருந்தார். ஆனால் அந்த இடத்துல இருப்பவர்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உண்மையிலே சொல்வார்கள். மனம் இருந்தால் தான் இடம் உண்டு என்று. அப்படி மனம் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த இடத்திலே வருகின்ற போது வரலாறு நிச்சயமாக மாறும். ஏன்னால் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலே வலு கட்டாயமாக 1956ஆம் ஆண்டு மொழிவழி தேசிய இனங்களாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கு முன்னர் ஒன்றாக பல சமஸ்தானங்களாக இருந்தது. பின்னர் வலுக்கட்டாயமாக மொழி ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. இன்று வரை இந்திய ஒன்றியம் என்பது வலுக்கட்டாயமாக பிணைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எந்த நொடி பொழுதும் அது சிதறி போகலாம். அவ்வாறான பின்புலத்தில் தான் ஈழத்தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கையை கூட இந்தியா ஏற்றுக்கொள்ளாத நிலை இருக்கின்றது. ஈழத்தமிழ் மக்களுக்கான ஒரு கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் இந்தியாவுக்குள்ளும் பல இடங்களிலே சுயாட்சி கோரிக்கைகள், தனி மாநிலங்கள், தனி நாடுகளாக பிரியக்கூடிய நிலைமை ஏற்கனவே அங்க வட மாநிலங்களிலே பல இடங்களிலே மாவோயிஸ்டுகள் சொல்லக்கூடிய ஒரு இடதுசாரிகளுடைய ஆயுத போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட பல இடங்கள் அங்கே இப்போதும் போராட்டங்கள். தமிழ்நாட்டிலே எப்போது இருந்தே தமிழ்நாடு தனித்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தமிழ்நாடு விடுதலைப்படை என்ற ஒன்றே ஒரு ஆயுத ரீதியான போராட்டங்கள் அந்த காலத்தில் இடம்பெற்றது எல்லாம் இருக்கின்றது. ஆகவே பல மாநிலங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிப்பு ஏற்படுமாக இருந்தால் பல இந்திய ஒன்றியம் என்பதை சுக்குநூறாகிவிடும். ஆக அவர்கள் அதை எப்படியாவது இறுக்கி பிடித்து விட வேண்டும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆனால் அவ்வாறான நிலைமை அங்கே இல்லை. சரி, அப்படி கேட்பவர்களும் ஒரு விடயத்தை கேட்க முடியும். இலங்கையிலே 6ஆம் திருத்த சட்டத்தை உள்ளடக்கியதான அரசியலமைப்பு சத்தியப்பிரமாணம் செய்துவிட்டுத்தான் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்னென்ன விடயமெல்லாம் பேசுகின்றார்கள், என்னென்ன விடயமெல்லாம் செய்கின்றார்கள். அப்ப ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சத்தியப்பிரமாணம் செய்துவிட்டு எப்படி அவர்கள் இதையெல்லாம் செய்கின்றார்கள்? அப்ப அவர்களை நம்பி ஏன் நாங்கள் வாக்களிக்க வேண்டும்? சரி, இந்திய ஒன்றியத்துக்குள்ளாக வருகின்ற சீமான் ஒரு கதைக்கு சீமான் அவர்கள் இன்று இல்லாவிட்டாலும் 2031ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே ஒரு முதலமைச்சராக வருகின்றார் வைத்துக் கொள்வோம். சரி, அவரால் எதுவுமே செய்துவிட முடியாது என்ற வாதத்தை முன்வைப்பவர்கள் அப்ப இப்படி ஒட்டியாட்சி 6ஆம் திருத்தத்துக்கு உட்பட்ட ஒட்டியாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு அதன் கீழ் சத்தியப்பிரமாணம் செய்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியைத்தான் அதி உச்சமான பதவியாக நினைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்ற எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கோ ஏன் நாங்கள் வாக்களிக்க வேண்டும்? அதன் மூலமாக என்ன பயன்? என்னத்தை பெற்றுவிட முடியும்? அதே அரசியலமைப்பிலே சத்தியப்பிரமாணம் செய்துவிட்டு அந்த அரசியலமைப்பை தீயிட்டு கொளுத்துகின்ற உரிமையும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் நினைத்தால் எதையுமே செய்ய முடியும். ஆகவே இது என்னை பொறுத்தவரையில இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக நான் பார்க்கவில்லை. அது அந்த அந்த சீமான் அவர்களை ஒரு கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஒரு சொல்கின்ற ஒரு நொண்டிச்சாட்டாகத்தான் நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக அந்த இடத்திலே அந்த ஒரு உயர்வான இடத்தை அவர்கள் அடைய வேண்டும். அதாவது தமிழ் தேசியம் இல்லை தமிழ் மக்களுடைய ஒரு முயற்சிக்காக அந்த அந்த நிலமாக இருந்தாலும் இந்த நிலமாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக உண்மையாக செயல்படக்கூடியவர்கள் அவ்வாறான ஒரு உயரத்துக்கு வருகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ஆதரவான என்று பிரித்தானியாவிலே எங்களுக்கான மாற்றம் என்று பிரித்தானிய பிரதமர் நாங்கள் அதை எப்படி முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றோம்? பிரித்தானிய பிரதமர் ஒரு எங்களுடைய தைப்பொங்கல் தினத்திலே ஒரு பட்டு வேட்டியோடு எங்களோடு சேர்ந்து அந்த ஒரு பண்பாட்டு ரீதியாக அந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொள்கின்ற போது அந்த ஒரு தருணத்தை தவிர அவர்களிடமிருந்து வேறு எதிர்பார்க்க முடியும். ஆனால் அந்த தருணம்
ஒரு பிரித்தானியாவுடைய பிரதமரே எங்களுடைய பண்பாட்டுடைய அணிந்து கொண்டு எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளிலே முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்ற ஒரு பல விடயங்களை நாங்கள் அவ்வாறு தமிழக மண்ணிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் சீமானை ஆதரிக்க கூடாது என்று கூட நாங்கள் மட்டுப்படுத்தி விட முடியாது. ஆகவே அது ஒவ்வொருவருடைய உரிமை. ஆகவே இது அந்த சாரப்பட அந்த கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் நான் இந்த இடத்திலே இவ்வாறு கூறுகின்றேன். அதற்கு அடுத்ததாக நாங்கள் பல தடவை விரிவாக பேசியிருக்கின்றோம். தமிழகம் என்பது நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு தளம். நாங்கள் ஒரு நாடற்றவர்களாக, அரசற்றவர்களாக இருக்கின்றோம். அதுவும் இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நிலைமையிலே மிக ஒரு 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 பின்தங்கிய நிலையிலே எந்தவித ஒரு வெளிப்புற சக்திகளுடைய ஆதரவும் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையிலே ஒரு தன்னியல்பாகவே எங்களுடைய தொப்புள் கொடி தேசமாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே எங்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்துவது என்பது மிக இன்றியமையாத ஒன்று. இதுல நாங்கள் 2 விதமாக அந்த விடயங்களை அணுக வேண்டும். ஒன்றுன்னா முதலிலே எங்களுக்குள்ளே ஒரு கருத்தியல் தெளிவு இருக்க வேண்டும். மற்றது நாங்கள் அணுகுகின்ற போது அங்கே பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போது என்னை பொறுத்தவரையிலே அந்த நீங்கள் அந்த கூறிய அந்த அ ல வழித்தடத்திலே பயணிப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அதாவது தமிழகத்திலே யாரையுமே பகைத்து விடக்கூடாது. எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்கின்ற மேலோட்டமான நிலையிலே உறவை வளர்ப்பதற்கு அணுகுமுறைகளைத்தான் நான் பார்க்கின்றேன். அதற்கு முதலிலே நான் ஒன்றை தெளிவாக நம்புகின்றேன். தமிழகத்திலே நாங்கள் யார் யாரிடம் செல்கின்றோமோ, அவர்கள் தொடர்பான ஈழத்தமிழ் மக்களுடைய நிலை 2009 இனம் அளிக்கப்படுகின்ற போது, அதற்கு பின்னரான காலங்களில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் மிக தீர்க்க தரிசனமான பார்வையோடு பார்த்து அவர்களை அறிந்து கொண்டு அங்கே செல்கின்ற போதுதான் ஏமாற்றங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சொல்ல முடியும். இப்ப சீமான் என்று சொன்னால் உங்க உடனடியாக சீமானுக்கு மாற்றாக எல்லோருடைய பார்வையும் வைகோ மீது இருக்கும். ஆனால் அண்ணன் வைகோ அவர்கள் அதுக்கு தகுதியானவரா என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பதில்லை. ஆனால் அவர் அந்த நேரத்திலிருந்து தலைவரால் நம்பப்பட்டவர். எங்களுடைய போராட்டத்தோடு நெருக்கமாக இருந்தார். இப்போது வரை மிக உணர்ச்சிபூர்வமாக பேசக்கூடிய ஒருவர். அதெல்லாம் சரிதான். ஆனால் 2009 நாங்கள் இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே வைகோ அவர்களுடைய வகிவாகம் எப்படி இருந்தது? அவர் என்ன செய்தார்? திருமாவளவன் அவர்கள் என்ன செய்தார்? ராமதாஸ் அவர்கள் என்ன செய்தார்? நெடுமாறன் அவர்கள் என்ன செய்தார்? அப்படி நாங்கள் சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்வது என்பது நாங்கள் அவர்களோடு தொடர்புகளை பேணுகின்ற போது எந்த இடத்திலே அவர்களை வைத்துக் கொள்வது, எந்த அளவிலே அவர்களை வைத்துக் கொள்வது என்பதற்கு உதவிகரம். அதற்காக நாங்கள் இதை பொது வழியிலே இல்லை பகிரங்கமாக எங்களுடைய விடயங்கள், அதாவது இந்த விடயத்தை கையாளுகின்ற அரசியல் தரப்பினரோ இல்லை ஒரு பொது தரப்பினரோ அவ்வாறான வெளிப்பாட்டை செய்ய முடியும். ஆனால் எங்களுக்குள்ளாக உள்ளக கலந்துரையாடலிலே அது மிக மிக முக்கியம். அந்த விடயம் தெரிந்தவர்களை வைத்துக்கொண்டு இந்த விடயங்கள் நிச்சயமாக இந்த தரிசனத்தோடு தான் நாங்கள் தமிழகத்தை அணுக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அண்மையிலே சென்று தமிழகத்திலே எல்லோரோடும் சந்தித்து விட்டு வெறுமனே சூறாவளி சந்திப்பை நடத்தினார்கள். அந்த சந்திப்பை நடத்தியதோடு உடனடியாகவே அவர்களுடைய ஊடக செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. வெறுமனே ஊடக செய்தியோடு கடந்து விட்டது. இன்று வரை அந்த தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழகத்துக்கும் இடையில என்ன ஊடாட்டம் இருக்கின்றது, என்ன தொடர்பு இருக்கின்றது, அதனோட அடுத்த படிநிலை என்ன? இல்லை கலை கலாச்சார பண்பாட்டு ரீதியாகவோ, இல்லை ஒரு கல்வி ரீதியாகவோ, இல்லை ஒரு ஆய்வுத்துறை ரீதியாகவோ தமிழகத்தை நாங்கள் எப்படி பிணைத்திருக்கின்றோம், அதற்கு ஏதாவது செய்திருக்கின்றோமா? இல்லை. ஆகவே இது ஒரு இப்ப நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஒரு மேலோட்டமாக தமிழகத்தை நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக அணுக வேண்டும் என்ற அடிப்படையில ஸ்டாலினை சந்தித்தார்கள், எடப்பாடியை சந்தித்தார்கள், சீமானை சந்தித்தார்கள், வைகோ சந்திக்க போனார்கள். வைகோ சந்திக்கவில்லை. புலம்பெயர் தரப்பினருடைய தலையீட்டிலே அவர் சந்திக்கவில்லை. இனிய திருமாவளவன் ஊடாக எல்லா சந்திப்புகளையும் நடத்தினார்கள். ஆனால் அந்த சந்திப்பு ஆரோக்கியமானதா என்றால் இல்லை. ஆகவே முதலிலே நாங்கள் தமிழகத்தை 2009க்கு முன்னர் பின்னர் என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த ஒவ்வொருவருடைய நிலைப்பாடுகளை நன்று அலசி ஆராய்ந்து எங்களுக்குள்ள ஒரு தெளிவு நிலையை வைத்துக் கொண்டு 2 கட்டமாக இந்த இடத்திலே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அணுகுமுறை இந்த இடத்திலே நாங்கள் ஒரு சீர்தூக்கி பார்ப்ப பொறுத்தவரை நான் அறிந்த வகையில தமிழகத்திலே நான் இருந்த காலப்பகுதியிலே அந்த தலைவர்களோடு அங்கே நான் உறவுகளை பேணிய போது நான் அறிந்து கொண்ட விடயம், இப்போது இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் வருகின்றது என்று தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தால் வைகோ அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கப்படும். அவர் ஓரளவு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருக்கமான உறவை வைத்திருப்பவராக இருந்தால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில இருங்கள் என்று. ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள்.
விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சொல்லப்படும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்னால் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு இடத்துல இருக்க முடியும். ஏன்னால் தலித்துக்களும் வன்னியர்களும் அடிப்படையிலே சாதி ரீதியாக ஒருவருக்கு ஒருவர் எதிரானவர்களாக அங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருவரும் ஒரு கூட்டணியிலே இருக்க முடியாது. அந்த அடிப்படையிலே தலைவர்களுடைய நிலைப்பாடு என்பது தேர்தல் என்பது மக்களுடைய முடிவுகள் எந்த நேரமும் ஆச்சரியமளிக்கக்கூடிய வகையில மாறக்கூடும். எந்த ஆட்சி வந்தாலும் அதிலே ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் அங்கே இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய அணுகுமுறையாக இருந்தது. அது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தால் கூட அவருக்கு பக்கத்திலே வைகோ அவர்கள் இருப்பார். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்தால் பக்கத்திலே ராமதாஸ் அவர்கள் இருப்பார்கள். அவர்களை அவ்வாறு இரு சமநிலையிலே பேணுவதனூடாக ஒருவேளை 2009 என்ன நடந்தது? பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்கின்ற நிலைமை இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? காங்கிரஸ் மறுபடியும் அங்கே ஆட்சிக்கு வந்தது. ஆகவே அப்போது தமிழ் தேசிய கூட்டணியினர் டெல்லிக்கு சந்திப்புக்கு செல்வதற்காக காத்திருந்தார்கள். அப்போது காங்கிரஸ் அழைப்பின் பேரிலே அவர்கள் தேர்தல் யுக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை டெல்லிக்கு அழைத்திருந்தார்கள். அப்போது நடேசன் ஊடாக இவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், சந்திப்பை கொஞ்சம் பொறுத்து செய்யலாம். ஏன்னா தேர்தல் நடக்கிற நேரம் நாங்கள் ஒரு தரப்போடு போய் தமிழ் தரப்பினுடைய உறவு நிலையை காட்டிட்டமாக இருந்தால் அங்க இந்தியாவிலிருந்து வருகின்ற செய்திகள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆட்சி மாற்றத்தினூடாக பாரதிய ஜனதா கட்சி இடம் ஆட்சி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நேரத்திலே கடைசி நேரத்தில் போய் காங்கிரஸோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோமாக இருந்தால் வருகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்தை புறமொதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கொஞ்சம் இந்த விடயத்திலே கிடப்பிலே போடுங்கள் என்பதாக நடேசன் ஊடாக தேசிய தலைவரினால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆலோசனை வழங்கப்படும். ஆனால் அதை மீறி இவர்கள் சென்று சந்தித்தார்கள். அது வேறுபடி. அது கருணாநிதி அவர்களுடைய தூண்டுதலின் பேரிலே கருணாநிதி ஊடாக அப்போது நான் நினைக்கிறேன் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய பேர் அதிலே வெட்டப்பட்டிருந்தது என்று நம்புகின்றேன். ஏனையவர்கள் அங்கே சென்று அந்த சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆகவே இதுதான் அந்த அணுகுமுறையாக இருந்தது. அது இப்படியான தேர்தல் வருகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் செய்த விடயம் அந்த தமிழ் தேசிய தேர்தலுக்கு மிக நெருக்கமாக எல்லோரையும் இவர்கள் சம அளவில் சந்தித்தாலும் அதன் மூலமாக என்ன பயன் என்றால் இல்லை. ஒன்று நாங்கள் அதற்கு முன்னர் திட்டமிட வேண்டும், இல்லை ஆட்சி அமைந்ததற்கு பிற்பாடு நாங்கள் திட்டமிட வேண்டும். இல்லை எல்லோரையுமே சரியான முறையிலே அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த அணுகல் என்பது வெறுமனே ஒரு மேலோட்டமான ஒரு நிலையில இல்லாமல் ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு கலை கலாச்சார பண்பாட்டு ரீதியான ஒரு உள்ளார்ந்தமான ஒரு செயல் திட்டத்துடனான தொடர்புகளாக இருந்தால் அது மேலும் வலுவடையும். இப்போ குறிப்பாக இன்று பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோடு மேற்படிப்புகளை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த தமிழகத்திலே பல அண்ணா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என பிரபலியமான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. காமராயர் பல்கலைக்கழகம். அவ்வாறான பல்கலைக்கழகங்களோடு எப்படி நாங்கள் இணைந்து எங்களுடைய ஈழத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய எதிர்கால தலைமுறையினரை மாணவர்களை எவ்வாறு அதோடு தொடர்படுத்துவது. இன்று இந்தியா தகவல் தொழில்நுட்பத் துறையிலே மேம்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த இன்று சென்னையும் இந்த பெங்களூர் கட்டதாக சென்னையும் அந்த தகவல் தொழில்நுட்பத் துறையிலே ஒரு மிக முக்கிய வகிபாகத்தை வகிக்கின்றது. ஆகவே அங்கே பல சென்னையிலே பல தகவல் தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கின்றது பிரபல்யமான. ஆகவே அந்த தகவல் தொழில்நுட்ப கல்லூரிகளோடு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவார்ந்த நிலையில பயணிக்கக்கூடிய எங்களுடைய எதிர்கால தலைமுறையினர் எப்படி இணைப்பது, இந்த விடயங்களில் நீங்கள் நகர்த்தீர்களா இருந்தால் இதுக்கு அரசியல் ஒரு தடை அல்ல. இது ஆரோக்கியமாக தமிழகத்தோடு எங்களை பிணைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். முதலில் செய்ய வேண்டிய விடயங்கள் இது. இந்த ஆரோக்கியமான பிணைப்புகளை கலை, கலாச்சார, பண்பாட்டு, வாழ்வியல், கல்வி, அறிவியல், விவசாயம், ஆராய்ச்சித்துறை என பல்வேறு துறைகளிலே நாங்கள் தமிழகத்துக்கும் ஏன் இந்தியாவுக்கும் ஈழத்துக்கும் இடையிலான உறவு நிலையை நாங்கள் வலுப்படுத்துவோமாக இருந்தால் அந்த உறவு நிலையில் நின்று கொண்டு அரசியல் எங்களுக்கு தானாக வழிகாட்டும், வழிபிறக்கும். ஆகவே இதை பற்றி சிந்திக்க வேண்டும் முதலில். அதற்கு பின்னர் நாங்கள் என்ன வெறுமனே அரசியல் என்பது 2009 பாரதிய ஜனதா கட்சி வரும் என்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையிலே காங்கிரஸ் தான் திருப்பவும் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே அதே போன்று நிலைமைகள் எப்படி வேணும்னா அரசியல் மாறும். ஆனால் அதை கடந்து நாங்கள் சற்று முன்னர் இன்னும் நிறைய விடயங்களை என்னால் சொல்ல முடியும். இன்று நாங்கள் விவசாய ரீதியாக பின்தங்கி இருக்கிறோம். இன்று இந்தியாவிலே விவசாயம் பசுமை புரட்சி அங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எத்தனையோ வேளாண் விஞ்ஞானிகள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். இந்த ஏன் அவர்களை நாங்கள் இங்கே பயன்படுத்த முடியாது? ஏன் எங்களுடைய விவசாயிகளுக்கு அந்த அவர்களுடைய அந்த விவசாய அறிவையும் அந்த வேளாண் விஞ்ஞானிகளுடைய அந்த அனுபவத்தையும் கொண்டு வந்து நாங்கள் இங்கே கடத்த முடியாது?
வெறுமனே சில காட்சி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதே தவிர ஒரு ஆக்கபூர்வமான ஒரு பிணைப்பை நாங்கள் ஏற்படுத்தவில்லை. இன்று சீனாவுக்கும் சீனாவில் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான பல்கலைக்கழகத்துக்கும் யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் இடையே ஒரு உடன்பாடு எட்டப்பட இருந்தது. அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசனமற்ற தரப்பினரால் அது குழப்பி அடிக்கப்பட்டது. சரி, அப்படி குழப்பி அடிக்கப்பட்ட ஒரு இந்தியாவு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகங்களோடு அப்படி ஒரு இணக்கப்பாடு எட்ட முடிந்ததா? இன்று இஸ்ரேல் போன்ற இடங்களிலே இன்று பாலைவன தேசங்களிலே எவ்வாறு பசுமை தேசமாகி இன்று எவ்வளவு பெரிய விவசாய புரட்சி இடம்பெறுகின்றது. இன்று இலங்கையிலே வானம் பார்த்த பூமியாக இந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய எத்தனையோ நிலங்கள் இருக்கின்றது. அந்த மழை வருகின்ற காலத்தை தவிர்த்து ஏனைய எல்லாம் தரிசு நிலங்களாக இருக்கின்றது. அப்படியான ஒரு வறட்சியான காலத்திலே எப்படி அந்த இஸ்ரேல் போன்ற பாலைவன தேசங்களிலே எவ்வாறு அந்த விவசாயம் செய்கின்றார்கள் என்ற தொழில்நுட்பத்தை எங்களுடைய விவசாயிகளை கடத்த முடியாமல் இருக்கின்றது. ஏன் அந்த சொட்டு நீர் பாசனத்தினூடாக இங்கே எங்களினால் அந்த விவசாய புரட்சியை செய்ய முடியாமல் இருக்கின்றது. இதானே அடிப்படை. இதை விட்டு நாங்கள் மேம்போக்குத்தனமாக எதையோ எல்லாம் பேசி எதையோ ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் கேட்டது மிக சரியான கேள்வி. நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் முதலிலே உள்ளார்ந்தமாக எங்களுக்கு எப்படி இன்று நாம் தமிழர் கட்சி அவ்வாறான ஒரு ஆரோக்கியமான நிலை தான் இன்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலையிலே நிற்கின்றது. அவ்வாறு இங்கே தாயகத்தில் ஒரு அரசியல் தரப்பு இல்லை ஒரு பொது தரப்பு இப்படியான சிந்தனைகளை தொடங்கட்டும். அந்த வழித்தடத்திலே தமிழகத்துக்கு மேல் இந்தியாவுக்கும் இல்லை இன்னபிற தரப்புகளுக்கும் இடையிலான உறவுகளை கட்டியெழுப்புகின்ற போது நிச்சயமாக அதன் வழியே தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரமும் ஒரு அரசியல் உயர்வும் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக கூற முடியும். நன்றி ராமேந்திரன். தமிழக தேர்தல் தொடர்பான நிலைப்பாடுகள், ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக எவ்வாறு பார்க்கப்படுகின்றது, பிரச்சார பணிகள் முடிந்திருக்கின்ற நேரத்தில் இது எவ்வாறு கையாளப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.